ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் பாய் ஃப்ரெண்டை பார்த்து ட்ரக்ஸ் இருக்க பிளேஸை ஹீரோ விசாரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் காரில் அந்த மவுண்டனை தான் பார்க்க போகிறாங்க. அது ஃபுல்லாகவே கரடு முரடான பாதையாக தான் இருக்குது. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் சாரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே என்னால் வண்டி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் இப்போ தான் புரியுது ஏன் காரில் போகலான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஹீரோவும் போகிறதுக்கு வேறு பாதையே கிடையாது, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்ல ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஜின்னுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி மவுண்டனுக்கு அனுப்பும்போது 3 ஹவர்ஸ்லேயே வந்துட்டா, ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கும்னு ஜின்னுக்கு கால் பண்ணுறான். அந்த ஷார்ட்கட்டே மலை ஏறுறது தான். ஜின்னும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவன் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் எனக்கு தான் காலில் அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். ஓல்டு ஜின்னும் அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஹீரோவும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரான். ஜின் தான் ஹெல்ப் பண்ணுறான். ஓல்டு ஜின்னும் சீக்கிரம் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இப்போவே வா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போயிருக்கான். அப்போது அங்கே ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. அது ஓல்டு ஜின் ஒரு வாட்டி மவுண்டனுக்கு போய் லெட்ரு கொடுக்க போயிருப்பாள்ல, அவர் தான் அது. அவரை வந்து மவுண்டன் அங்கிள்னு சொல்லலாம். அவரை பார்த்து ஹீரோ பயந்துட்டான். அப்புறம் 3 பேரும் அந்த 5 பிரதர்ஸ் ட்ரீயை தேடி தான் போகிறாங்க. ஹீரோவும் இந்த இடம் தானா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் ஆமான்னு சொல்கிறான். ஹீரோவும் இதை பார்த்தா 5 பிரதர்ஸ் ட்ரீ போல் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் எல்லா பிரதர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் அப்படி சொல்லலை, இங்கே 5 பிரதர்ஸ் ட்ரீ இல்லை 20 பிரதர்ஸ் ட்ரீ இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மவுண்டன் அங்கிள் ஜின் காதில் என்னமோ சொல்கிறாரு. ஜின்னும் அவர் சொன்னதை ஹீரோட்ட சொல்கிறா. கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே கொஞ்சம் பேர் இங்கே தோணுனதை பார்த்ததாட்டு சொல்கிறா. ஹீரோவும் அவர் அதை சத்தமாக சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் அவர் கொஞ்சம் ஷை டைப்பு அப்படின்னு சொல்கிறா. உடனே இப்போ என்ன சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் மூடிட்டு தோன்றுன்னு சொல்கிறா. ஹீரோவும் மொக்கை வாங்கிட்டு எங்கே தோன்றதுன்னு பிரித்து சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் அவங்க பாட்டுக்கு தோன்றுறாங்க. ஹீரோவும் நான் இங்கேயே தோன்றேன்னு சொல்லிட்டு தோன்றான். அப்படி தோண்டும் போது மவுண்டன் அங்கிள் வந்து கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஜின்னும் ஹீரோவும் போய் பார்க்குறாங்க. அவர் ஒரு மருத்துவ குணம் உள்ள வேரை வந்து வாயில் ஊட்டி விடுறாரு. ஜின்னும் எனக்கு எனர்ஜி கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் தோன்றா. ஜின் கிட்ட தான் அந்த ட்ரக்ஸ் வந்து கிடைக்குது. கட் பண்ண ஜின்னு சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சர்ன்னு கீழே இறங்கிட்டா. ஹீரோ மவுண்டன் அங்கிள்கிட்ட எந்த பக்கம் நடந்து போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் கை காமிக்கிறாரு. கட் பண்ணால் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ நடக்கவே முடியாமல் முட்டியை பிடிச்சிட்டு நடந்து வரான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஓல்டு ஜின் வயசான நேரம் கூட எவ்வளோ ஸ்பீடாக வந்தேன், நீ ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் வந்து அப்படியே விழுந்துட்டான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஓடி போய் ஹீரோவை தூக்குவான்னு பார்த்தா போய் பேகை தூக்கிட்டு எவிடன்ஸ் டேமேஜ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறான். ஹீரோவும் தண்ணித்தான்னு கேட்குறான். கட் பண்ணால் ஆஃபீஸில் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஆக்டரை பற்றி தான் சர்ச் பண்ணுறான். அப்போ ஹீரோ ஃபாரன்சிக் ஆஃபீஸில் இருந்து ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சான்னு கேட்க ஃப்ரெண்டும் மவுண்டனில் உள்ள எவிடன்ஸை வந்து ட்ரக்ஸ் கூட கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன், 3 டேஸில் சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறான். ஹீரோவும் நியூ கமர் ட்ரக் டெஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஃப்ரெண்டும் நெகட்டிவ் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹெட்செட் மாட்டுறான். ஆக்டரோட இன்டர்வியூ தான் பார்க்குறான். அதில் எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்டரும் ஒரு 10 இயர் ஏஜ் கேப் உள்ள பொண்ணாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்ல ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் 10 வருஷமா 20 வருஷம் கேப் நாயே அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறான். அப்படி நினச்சி பார்க்குறான். அப்படி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி வந்து பார்க்குறான். உடனே ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் வேறு டேப்குள்ளே போகிறான். ஹீரோவும் அதை ஸ்டார்டிங்லேருந்தே போடு அப்படின்னு சொல்ல ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் போடும்போது ஆக்டர் அந்த கேட் மிஸ்ஸிங் ஆடு போட்டிருப்பான்ல, அதை வந்து ஹீரோ பார்க்குறான். கேப்ஷனில் என் ஃப்ரெண்டோட கேட்டு தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோக்கு கடுப்பாகுது. அந்த டைம் கரெக்டாக ஆக்டரும் வந்து கதவை தட்டுறான். ஓல்டு ஜின்னு வெளியே போகிறா. ஆக்டர் ஜின்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கான், ஹார்லிக் பூஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம். ஜின்னும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறேன். ஆக்டரும் ஓல்டு ஜின்னாக இருக்கும்போது உள்ள ஃபேஸை கேர் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜின்னும் கொல்ல போகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறா. இதை ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஒளிஞ்சு நின்று பார்க்குறான். ஆக்டரும் ஜின்னுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்து தண்ணி கொடுக்குறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஆக்டரும் ஓல்டு ஜின்னும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். அப்புறம் ஆக்டர் ஹீரோ உனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் மொபைலில் செக் பண்ணுறான். ஆக்டரும் இன்னைக்கு நைட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜின்னும் திருப்பி கால் பண்ணல, அர்ஜென்ட் இல்லையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. கட் பண்ண ஆக்டர் டான்ஸ் ஆடிட்டே வரான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் வந்து வேலை முடிஞ்சா உங்களோட பேசணும்னு சொல்லிட்டு போகிறான்.
ஆக்டரும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆக்டரும் என்ன பூமரங்கள் மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட் வெளியே ஆக்டரோட ஃபேன்ஸ் தான் கத்திட்டு இருக்காங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் குடிச்சிட்டே ரிலேஷன்ஷிப்னால் ஹெல்த்தியாக இருக்கணும், ஆனால் நீ பண்ணுறது அப்படி இல்லை, ஓல்டு ஜின் கூட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே பாட்டிலாக இறக்குறாங்கல்ல, அப்படியே மட்டையாக்கிட்டான். ஆக்டரும் நல்லா தட்டி பார்க்குறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் எழும்பி ஓல்டு ஜின்னை நல்லா பார்த்துக்கோ, அவளை காயப்படுத்தினா கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறான். கட் பண்ணால் ஹீரோ வந்து ப்ரஷ் பண்ணிகிட்டே மொபைல் பார்க்குறான். அப்போ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஆக்ட்ரஸ் சட்டையை பிடிச்சி அந்த ஃபோட்டோஸை வந்து ஆக்டர் ஃபேன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க போல். அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கட் பண்ணால் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு அப்படியே மட்டையாகிட்டான். தட்டி பார்க்க, ஆனால் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டால் எழும்ப முடியலை. மொபைலை எடுத்து அன்லாக் பண்ணலான்னு பார்த்தா ஐ ஓப்பன் பண்ண முடியலை. அப்புறம் கால் வருது. ஆக்டரை அட்டன் பண்ணி பேசுகிறான். கட் பண்ணால் ஹீரோ தான் வரான். ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டை தட்டி பார்த்துட்டு எதுக்கு குடிக்க விட்ட அவனை அப்படின்னு சொல்ல, ஆக்டரும் கடுப்பாகி நான் ட்ரக்ஸ் கலந்தேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்க 2 பேரும் முறைச்சிட்டு ஹீரோ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போகிறான். ஆக்டரும் அவன் பேக்கை வந்து கொண்டு போகிறான். ஹீரோ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டை காரில் தூக்கி போடுறான். பேக்கை அவன் ஃபேஸ்லேயே தூக்கி எறிகிறான். ஆக்டரையும் காரில் ஏற சொல்லிட்டு காரில் போகிறாங்க. ஆக்டரும் ஜின் கூட என்ன ரிலேஷன்ஷிப் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் ஏன்னு கேட்க ஆக்டரும் நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்த்தாலே காண்டாகுது அப்படின்னு சொல்கிறான். அப்போது கார் வந்து சிக்னலில் நிற்குது. சிக்னல் போட்டதும் காரை வந்து ஸ்பீடாக ஹீரோ ஓட்டிகிட்டு போகிறான். கட் பண்ணால் ஹீரோ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டை சோஃபாவில் போட்டு தண்ணி குடிக்க போகிறான். அப்போ ஆக்டர் கேட்டதை தான் யோசித்து பார்க்குறான். ஜின்னுக்கு கால் பண்ணலான்னு ஃபோனை எடுக்கிறான். அப்புறம் பண்ணாமல் போகிறான். கட் பண்ண ஜின்னும் ஹீரோவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவளும் ஹீரோவை மிஸ் பண்ணுறா. ஹீரோவும் ஜின்னை மிஸ் பண்ணுறான். ஹீரோ ஜின் கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அவன் யோசித்து பார்த்துட்டு கால் பண்ணுறான். ஆனால் அந்த டைமில் ஜின் தூங்க போகும்போது மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறா. ஸோ 2 பேராலையும் பேசிக்க முடியலை. கட் பண்ணால் மார்னிங் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்க்குறதுல என்ன ஒரு சுகங்கிற மாதிரியே படுத்துருக்கான். அப்புறம் எழும்புறான். ஹீரோவும் சோஃபா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போல், எல்லோரும் அங்கேயே தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் வேறு யார் தூங்குனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் ஃப்ரெண்டுன்னு சமாளிக்கிறான். ஹீரோவும் நேற்று குடிச்சிட்டு என்னென்ன பண்ணேன், நான் தான் டிரைவர் வேலை கூட பார்த்துருக்கேன், சாப்பிடு இல்லைனா குடு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை பிடுங்க பார்க்குறான். ஃப்ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். கட் பண்ணால் ஆஃபீஸுக்கு 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அதனால ஹீரோ நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஃப்ரெண்டும் ஏன்னு கேட்க ஹீரோவும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃப்ரெண்டும் 2 ஆம்பளை பசங்க சேர்ந்து தூங்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட தான் லிஃப்ட்டில் போகிறான். ஓல்டு ஜின்னும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறா. மெடிக்கலில் உள்ள ட்ரக்ஸும் மவுண்டெயினில் உள்ள ட்ரக்ஸும் மேட்சிங்னு வந்திருக்கு. ஹீரோவும் வாரண்ட் ரெடி பண்ண சொல்கிறான். கட் பண்ண ஆக்டர் அவன் ஆஃபீஸுக்கு வரான். லெட்டரெல்லாம் எடுக்கிறான். அப்போது நேம் போடாமல் ஒரு லெட்ரு இருக்குது. அதில் ஓல்டு ஜின்னு அவள் ஐடென்டிட்டியை மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு இருக்குது. ஆக்டரை தவிர வேறு யாருக்கோ ஜின் ஓல்டு ஜின்னாவும் யங் ஜின்னாவும் மாறுறது தெரிஞ்சுக்க போல், இல்லைன்னா ஜின் ஆண்டியை வச்சு கூட சொல்கிறாங்களான்னு தெரில. ஆக்டர் வெளியே வந்து பார்க்குறான். யாருமே இல்லை. அதை மிஷினில் போட்டு கிளிக்கிறான். யார் இதை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கட் பண்ணால் ஜின்னு கேட்டை பற்றி தான் மொபைலில் பார்த்துட்டே வரா. வீட்டு வாசல்லே தான் ஹீரோ நிற்கிறான். ஹீரோவும் இந்த லேட் நைட்டில் எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னும் பர்சனல்னு சொல்கிறா. அவனும் ஆக்டர் கூட என்ன சீக்ரெட் இருக்கும் உனக்கு மட்டும்தான் எப்படி இவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்கோ தெரில அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் அன்னைக்கு கிஸ் பண்ண வந்ததை தடுத்த அந்த கடுப்பில் கோவமாக பேசுகிறா. ஹீரோவும் அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜின் ஃப்ரெண்டாக மீட் பண்ணதை சொல்கிறான். ஃப்ளாஷ்பேக்கில் ஜின் ஃப்ரெண்டு ஜின் குடிச்சா நாயாக மாறிடுவா, யாரை பார்த்தாலும் கிஸ் பண்ண போயிடுவா, ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இல்லை, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் போகிறா. ஹீரோவும் நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லி புரியாமல் பார்க்குறான். ஹீரோவும் காரில் போகிறான். ஜின்னு ரூமில் இருந்துட்டு ஏன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. காரில் போயிட்டு இருந்த ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, யூட்டர்ன் போட்டு திரும்பி வரான். ஜின் கிட்ட ஃபீலிங்ஸை சொல்ல வரா போல். அப்போ மழை பெய்யுது. ஜின் வீட்டில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஜின்னும் கொடையை எடுத்துகிட்டு வெளியே போகிறான். அங்கே ஹீரோ வந்திருப்பான்னு பார்த்தா ஆக்டர் வந்திருக்கான். ஜின்னு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கொடையை காமிக்கிறான். ஆக்டரும் நீ உன் வேலையை விட்டுறியா, நான் உனக்கு சேலரி தரேன், நீ எனக்கு என் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் கடுப்பாகி என்னாச்சு உனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஆக்டரும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு ஏதாச்சும் ஆகிருமோன்னு பயமாக இருக்குது,
இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் ஷாக் ஆகி பார்க்குறா. இப்படி இவங்க 2 பேரும் ஒரே குடையில் நின்று பேசுகிறத வந்து ஹீரோவும் பார்க்குறான். ஹீரோ சோகமாக பார்க்குறதோட இந்த வீடியோ முடியுது. ஆக்டர் வந்து ஜின் வந்து ஓல்டு ஜின்னாக இருக்கும்போது தான் யங் ஜின்னாக இருக்கும்போது தான் லவ் பண்ணிகிட்ருக்கான். இந்த ஹீரோ ஆக்டர் இந்த 2 பேரில் யாரோட லவ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி என்னாச்சுன்னு பார்க்கணும் மிஸ்டர் ஷா ட்ராமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது மிஸ்டர் ஷா.